Hi guys, welcome to Jolly Vlogs with Pranav. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ட்ரிப்போட 4th டே. இன்னைக்கு நாங்க எங்க போறோம் அப்படின்னா மவுண்ட் அபுல இருந்து கும்பல்கர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தாலே அது ஒரு பிளேஸ். ஸோ அங்கேக்கு தான் நாங்க நெக்ஸ்ட் போறோம். ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் வந்து நாங்க கும்பல்கர் போய் ரீச் ஆகிறது மட்டும் தான் நீங்க இந்த வீடியோல பாப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோல தான் நாங்க கும்பல்கர் லோக்கல் சைட்ஸிங்க நீங்க நெக்ஸ்ட் வீடியோல பாப்பீங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு அடுத்து நாங்க போற ரெசார்ட் வந்து அவங்க கிளப் மஹிந்திரா அவங்களோட ஓன் ரெசார்ட் தான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அசோசியேட்டட் கிளப் மஹிந்திராவது டைப் வச்சுட்டு இருக்கிற ரெசார்ட். பட் இதுக்கு அடுத்தது நாங்க போற ரெசார்ட் வந்து அவங்களோட ஓன் ரெசார்ட் தான். மோஸ்ட்லி இந்த கிளப் மஹிந்திரா ரெசார்ட் எல்லாமே சிட்டிக்கு வெளில தாங்க கட்டியிருக்காங்க. சிட்டி சாரி கரெக்ட் தான், சிட்டி ஆர் டவுன் இந்த மாதிரி நீங்க என்ன வேணா எடுத்துக்கலாம். ஸோ அதாவது அந்த மாதிரி ஏரியாவுக்கு வெளியில தான் அவுட்டர்ல தான் கட்டியிருக்காங்க. ஸோ இருந்தா ஏன்னா வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அங்கே கட்டியிருக்காங்க போல இருக்கு. நான் இது வரைக்கும் நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க. நாங்கள் வயநாடா இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வேற என்ன வீடியோ போட்டிருப்பேன், தேக்கடி அலப்பையை மட்டும் தான் ஐ திங்க் அங்கேயே இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி தேக்கடியுமே உங்களுக்கு டவுனுக்கு அவுட்டர்ல இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ மேக்ஸிமம் ஐ திங்க் மோஸ்ட்லி அதான் எல்லா ரெசார்ட்டுமே உங்களுக்கு சிட்டி அவுட்டர்ல தான் கட்டுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ரெசார்ட் வரது மெயின் ரீசன் என்னன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மெயினா ரெசார்ட் வருவாங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நாங்க ரெசார்ட்டுக்கு வந்தாலுமே மெயினா நான் எதிர்பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பிளேஸ் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நம்ம தான் எதிர்பார்ப்பேன். சும்மா வந்துட்டு ரூம்ல உட்காந்துட்டு போறது வந்து அது நம்ம வீட்லயே பண்ணலாங்க, சும்மா வீட்லயே உட்காரலாங்க. பட் நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம்னா அந்த பிளேஸை என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதனால தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்றதை இது ஆக்சுவலா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நாங்கள் ராஜஸ்தானுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ரீசனால சரி ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோல நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த ட்ரிப்பை எடிட்டிங்க நான் எவ்வளோ அதிகமாக என்னால் எடிட்டிங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எடிட் பண்ணி நான் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ண ட்ரை பண்றேன். நம்ம சேனல் யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டு நான் காரில் ஏறிட்டு உங்களுக்கு வீடியோவை கண்டினியூ பண்றேன். எங்களுக்கு வந்து இங்க செக் அவுட் ப்ரொசீஜர்ன்றது ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வவுச்சர் மாதிரி தருவாங்க, அதோட அவ்வளவுதான். இப்ப நீங்க ஏதாவது இந்த ரெசார்ட்ல வந்து ஏதாவது சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்க வந்து செக் அவுட் பண்ணும்போது பே பண்ற மாதிரி இருக்குங்க. மற்றபடி நீங்க வேற எதுக்குமே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒருவேளை நீங்க ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது அதாவது பிளே ஏரியால போயிட்டு ஏதாவது காஸ்ட் இருக்கக்கூடிய பிளே இதை வச்சு நீங்க வந்து பிளே பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து லஞ்ச் டின்னர் ஏதாவது இங்க ரெசார்ட்ல சாப்பிட்ருக்கீங்க, இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேக்சிமம் என்ன ஆகும்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. சோ இந்த மாதிரி இருந்தா மட்டும் நீங்க வந்து பே பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். எங்களுக்கு இங்க எதுவும் பேமெண்ட் தேவையில்லை. இதுல வேற அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, ஓன் கிளப் மஹிந்திரால அவர் வந்து ஏதோ வவுச்சர் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. எப்படி நாங்க வந்து தேக்கடியில வவுச்சர் நல்லா சாப்பிட்டுருப்போம், நீங்க பாத்துருப்பீங்க அந்த வீடியோல. சோ அதே மாதிரி வவுச்சர் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி நான் வவுச்சர் இது வச்சுன்னா உங்களுக்கு ரெசார்ட்ல சாப்பிட்றதே காமிக்கிறேன், இல்லைன்னா வழக்கம் போல நம்ம வெளில போய் சாப்பிடலாம். அதே மாதிரி நீங்க கேட்கலாம், இது வரைக்கும் ஒரு வீடியோல கூட டின்னர் சாப்பிட்றது நீங்க காமிச்சதே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க மோஸ்ட்லி இங்க என்ன பண்ணிடுவோம், டின்னர் வந்து எங்களால வெளில போய் சைனா கொஞ்சம் நம்ம சொல்லிப்போம் அவுட்டர்ன்றதுனால எங்களால இங்க சாப்பிட முடியாது. அதனால நாங்க என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி வந்து டின்னருக்கு வந்து மேகி வாங்கிட்டு வந்துருவேன். நான் எனக்கு அவரை பொறுத்த வரைக்கும் நானே சொல்லியிருக்கேன், மோஸ்ட்லி அவர் வந்து சமைச்சு தான் சாப்பிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து மேகி வாங்கிட்டு வந்துருவேன் நைட்டுக்கு மட்டும், டவுன் அவுட்டர்ல இருக்கிறதுனால. பட் வந்து இதே வந்து நீங்க நம்ம டவுனுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கோம்னா நாங்க வந்து டின்னர் போய் சாப்பிட்டு வந்துருவோம். பார்க்கலாம் அங்க கும்பல்கர்ல வந்து அது டவுனுக்கு கொஞ்சம் வெளில இருந்தாலுமே அது கிட்ட அது டவுன் மாதிரி தான். அது பார்க்கலாம் அது வந்து எப்படி இருக்க போகுது. அங்க வந்து நாங்க எப்படி டின்னர் வந்து நான் வெளில போய் சாப்பிட்டா உங்களுக்கு டின்னரும் காமிப்பேன், இல்லைன்னா ஜஸ்ட் வந்து தான். ஓகே, இதோட நாங்க வந்து செக் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க செக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்க இருந்து நாங்க நேரம் கிளம்ப வேண்டியதான். ஸோ நேரம் இங்க இருந்து கும்பல்கர் தாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வழியிலலாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட் நேரம் கும்பல்கர் போற ரெசார்ட்டுக்கு போறது மட்டும் தான் நீங்க பாப்பீங்க. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் சாப்பிட்றதானா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க இங்க இருந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நேரம் கும்பல்கருக்கு போக வேண்டியதான். உங்களுக்கு எக்ஸாக்டா மவுண்ட் அபுல இருந்து கும்பல்கருக்கு எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா 163 கிலோமீட்டர்ஸ் ஆகும். அதாவது 3 hours 37 minutes. கும்பல்கர்ல உங்களுக்கு பிளேசஸ் ரொம்பவே கம்மி தாங்க. லைக் என்ன சொல்லலாம்னா மார்னிங் ஒரு சில அதாவது சுற்றி பார்க்குற பிளேசஸ் இருக்கு. அதே மாதிரி ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா
நாங்கள் கும்பல்கர் ஃபோர்ட் போக போகிறோம். ஸோ இவ்வளோ தான் அங்கே இருக்கக்கூடிய பிளேஸஸ். ஸோ அதனால் நாங்கள் ஒன் டே தான் பிளான் போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் கும்பல்கர் போயிட்டு நாளைக்கு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் சைட் சீயிங் பிளேசஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் நேராக அடுத்த நாள் உதய்பூர் கிளம்பி போயிடுவோம். அதுதான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே சாப்பிட வந்திருக்கோம். ஆக்சுவலாக இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11:06 ஆகிடுது. பட் இப்போ தான் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட வந்திருக்கோங்க. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து அவர் சரி ஓகே நம்ம வந்து ஹில்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் நிறுத்திக்கலாம்னு சொல்லி வந்து நிறுத்திருக்காரு போல இருக்கு. ஏன்னா நாங்கள் போகும்போது சேம் இதே இடத்துல தான் நிறுத்தினோம். அது ஒரு விஷயம். அதான் இப்போவும் சேம் இங்கேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான். லேட் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லேட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னா கரெக்டாக 500 rupees ஆச்சு. ஸோ இப்போ நம்ம நேரம் இங்கேருந்து கும்பல்கர் போக வேண்டிதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கும்பல்கரில் இருக்கக்கூடிய கிளம்புக்கு வந்தாச்சு. இப்போ செக்இன் பண்ணிட்டு நம்ம ரூமுக்கு போக வேண்டியதுதான். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஹில் மேலே இருக்கிற மாதிரி தாங்க இருக்கு. நான் கூட நினைச்சேன் ஹில் இல்லைன்னு நினைச்சேன். இதுவுமே ஒரு சின்ன ஹில் மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கு இடம். பார்க்கலாம் உங்களுக்கு. வா வியூவும் சூப்பராக தாங்க இருக்கு. இருங்க நான் உங்களுக்கு செக்இன் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்றேன். பாருங்களேன் ராஜாக்கள் நம்மளை வெல்கம் பண்றாங்க. சரி ராஜா இவங்க எதை சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செக்இன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து வெப் செக்இன் நாங்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளப் இதில் வந்தீங்கன்னா வந்து வெப் செக்இன் பண்ணிடுவோம். பட் இங்கே வந்து வெப் செக்இன் ஆக்சஸ் கிடைக்கலைங்க. அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எங்களுக்கு வந்து செக்இன் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம செக்இன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம ரூமுக்கு போக வேண்டியதான். ஸோ பார்த்தீங்கன்னா வியூ செம்மையாக இருக்குங்க இந்த ரெசார்ட்ல இருந்தோம். காமிக்கில் இருங்களேன் பாருங்களேன். சாமியா இருக்கு பாருங்களேன். கிட்டத்தட்ட ஏதோ ஒரு டென்ட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கு. டென்ட்டுக்குள்ள இல்ல, டென்ட்டுக்குள்ளதான் இருக்கும், அது ஒரு விஷயம். பட் ஜோக் இல்ல இல்லையா பாருங்களேன் செம்மையா இருக்குங்க உண்மையிலேயே. இருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் இருங்க வெளில இருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. சோ இது வியூவா. அப்படியே இங்க திரும்பினீங்கன்னா நம்மளோட ரூம். பாக்குறதுக்கு ஒரு டென்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்குங்க இது. உள்ள வந்த உடனே இங்க வந்து உங்களுக்கு டிவி வச்சிருக்காங்க. இங்க பாருங்களேன். இது நாங்க வாங்கினது. பாருங்களேன் ரூம் சூப்பரா இருக்குங்க. டென்ட்டுக்குள்ள இது கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் செமையா இருக்கு. பெட்டு பாருங்களேன். இங்க பாருங்களேன் எனக்கு காமிக்கிறேன். ஓகே இது வந்து உங்க வழக்கம் போல ஒரு நமக்கு இது கொடுத்துருக்காங்க. ஒரு வார்ட்ரோப் மாதிரி ஒன்று. இந்த பாத்ரூம் சூப்பராக இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து விட்டு தான் பாருங்களேன். கீழே ஃபுல்லாக விட்டு தான் உங்களுக்கு. ஸோ இப்படி க்ளோஸிங் இது க்ளோஸ் பண்ணிட்டு மேலே லாக் பண்ணுற மாதிரி இருக்கு. செமையா இருக்குங்க. அப்புறம் செமையா இருக்குங்க பாத்ரூமு. டிஃப்ரெண்டாக இருக்கு. இதே மாதிரி நாங்கள் அதாவது இந்த மாதிரி இல்லை, பட் ஆனால் இந்த வுட்லேயே நாங்கள் இருந்த ஒரு ஹவுஸ் மாதிரினா எங்கன்னா மூணாறுல ஒரே ஒரு தடவை நாங்கள் ஸ்டே பண்ணும்போது, பட் நான் வீடியோ அந்த டைம்ல எடுக்கல. பட் அடுத்த வாட்டி எப்பயாவது நாங்கள் போனோம்னா அந்த மாதிரி எங்களுக்கு ரூம் கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். இருக்கீங்க சூடான காத்து வருது. ஸோ பாருங்க செமையா இருக்குங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரூம் ஸ்டே. நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி இது ஸ்டே பண்ணதில்லை. ஒரு ராஜாவோட பெட் மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் நாங்கள் இங்கே இருந்தது என்னன்னா, இங்கே பிளேசஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால நாங்கள் ஒன் டே தான் போட்டிருக்கோம். நாளைக்கு ஒரு நாள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே இருப்போம். நாளைக்கு நாங்கள் இங்கேருந்து காலைல செக் அவுட் பண்ணிட்டு உதய்பூருக்கு போயிடுவோம். ஸோ உதய்பூர் தான் நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் நாங்கள் போகிற பிளேசஸில். ஸோ இங்கே நாங்கள் என்னென்ன பிளேஸை சுற்றி பார்க்குறோன்றதை உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படின்னா, எத்தனை பேர் கும்பல்கரில் சுற்றி பார்த்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் என்னென்ன பெஸ்ட் பிளேசஸ் இருக்குன்றதையும் நீங்கள் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன். நாங்கள் வந்து நாளைக்கு போகிற பிளேசஸும் உங்களுக்கு வீடியோவில் வரும். ஒருவேளை நீங்கள் சொல்கிற பிளேசஸ் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு கும்பல்கரில் இருக்கக்கூடிய பிளேசஸில் என்ன பிளேஸ் ரொம்ப பிடிக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலாக ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் போட்டதுனால எங்களுக்கு அந்த டென்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீங்கள் வந்து நார்மல் ஹோட்டல் யூனிட் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கும். இங்கே வந்து இதுதான் இருக்குது. அதான் பரவாயில்லங்க, நல்லா பெருசாக தான் கட்டியிருக்காங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். ஆக்சுவலாக முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நாங்கள் ரெசார்ட்லேயே டின்னர் சாப்பிடலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கன்ஃபார்மாக இந்த வாட்டி நாங்கள் ரெசார்ட்லேயே தான் டின்னர் சாப்பிட போகிறோம். ஸோ இங்கே ரெசார்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஃபே சிஸ்டம் மாதிரி தான். இதுக்கு முன்னாடி தேக்கடியில் சாப்பிட்ருப்பேன்ல, லைக் அதே மாதிரி தான். நமக்கு வேண்டிய திங்ஸை நம்ம போய் எடுத்துக்கணும். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ மோஸ்ட்லி அவர் சாப்பிட மாட்டார், அதனால வந்து அவர் எடுத்துக்கல. அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம், என்னடா இதுக்குமே வாய்ஸ் ஓவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அட நீங்கள் வேற மைக் ரெக்கார்டே ஆகலைங்க. நான் அதுக்கப்புறமா ஃபுல்லாக பேசி முடிச்சுட்டு தான் பார்க்குறேன், மைக் ரெக்கார்டே ஆகலை. என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். இங்க டொமேட்டோ ரசம்னு போட்டிருந்தாங்க, கடைசியில பார்த்தா இது டொமேட்டோ சூப்புங்க. இது டொமேட்டோ சூப்பு ரொம்ப பிளெயினா பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். பாருங்க, ரசத்துக்கும் சூப்புக்கும் வித்தியாசம் தெரியலையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ஏன்னா கொஞ்சம் இருட்டுன்றதுனால நான் எதையுமே பெருசாக காமிக்க முடியாதுன்றதுனால தான் நாங்கள் ரூமுக்கு வர்றதை நான் வீடியோ எடுக்கல. ஸோ இதோட நீங்கள் எண்டு கார்டை பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு நாங்கள் இந்த லோக்கல் கும்பல்கர் சைட் சீயிங் பார்ப்போம், அதை நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா விஷயம் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். உங்களை நான் இன்னொரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறேன். Until then, bye from Jolly Vlogs.